ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லாரும் வருணை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்க இனிமேல் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்படி என்னென்ன சிரமங்கள் எல்லாம் லைஃப்பில் சந்திச்சிருக்கீங்க? சார் அதான் சார் 26ல் நீங்கள் போய் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அதான் இப்போ எந்த எந்த அகாடமியும் உங்களுக்கு இடம் கொடுக்குற எல்லா அகாடமியும் 20ல் கட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அகாடமி கிடைக்காது ப்ராக்டிஸ் பண்ண. ப்ளஸ்ஸு எங்கேயாவது அகாடமி போகணுன்னா கோச்சாக போகணும். ஸோ நான் இதுவும் பண்ணிட்டேன். நான் ஒரு கோச்சாகவும் போயிட்டு ஒரு 2 hours முன்னாடி எஃப்எஸ்சின்னு ஒரு மீனாட்சி காலேஜ் இருக்குது சார், நம்ம டி நகர்னு நினைக்கிறேன். ஆமாம், டி நகரில். ஸோ அங்கே கோச்சாக போயிட்டு ஒரு 2 hours முன்னாடியே போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்புறம் நைட்டு அது இல்லாமல் எனக்கு அகாடமி வரதும் இருக்காது. ஸோ நைட்டு போய் கார்பரேஷன் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது சார். ஸோ அதான் பிரச்சனை. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல? கிடைக்கல, நம்மளே தான் பண்ணி ஆகும். ஏன்னா 26ல் யாரும் உங்களை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க சார். நீ இப்போ விளையாடி என்னடா பண்ண போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க சார். ஸோ நான் ஒருத்தர் 26 அப்போ ஒரு மேட்ச் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர் கேட்டார், டே நீ முதல்ல ஃபாஸ்ட் பவுலிங் தானே போட்டிருந்தேன், ஏன் இப்போ ஸ்பின் போட போகிறேன்? இல்லை நான் சொன்னேன், நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் ஸ்பின்னு அப்படின்னு சொன்னேன். நீ இப்போ ஸ்பின் போட்டால் இந்தியா ஆடுருவியா அப்படின்னு கேட்டார் சார். எனக்கு இன்னும் அது ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாரும் சிரிச்சாங்க வர. ஸோ ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர். என்கிட்ட அப்புறம் சாரியும் கேட்டார். பட் அதான் அந்த மாதிரிலாம் நடக்கும் சார்.